தொடர் தோல்விகள் காரணமாக சிஎஸ்கே அணியில் இருந்து 12 வீரர்களை வெளியேற்றி மாற்றாக தரமான வீரர்களை வாங்க சிஎஸ்கே முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL 18வது சீசனில் சிஎஸ்கே தொடர்ந்து படுமோசமாக சொதப்பி வருகிறது. இதுவரை எந்த ஒரு வீரரும் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டது கிடையாது. நூர் அகமது துவக்கத்தில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் அவரும் சொதப்ப ஆரம்பித்து விட்டார். தற்போதைக்கு ஆயுஷ் மாத்ரே மட்டுமே தொடர்ந்து சிறப்பாக செயல்படுகிறார். பிராவிஸ் மற்றும் சிவம் துபே ஆகியோரும் ஓரளவுக்கு கை கொடுத்து வருகிறார்கள். மினி ஏலத்திற்கு முன் சிஎஸ்கே அணியில் இருந்து 12 வீரர்களை வெளியேற்ற சிஎஸ்கே முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் சிஎஸ்கேவுக்கு அதிக தொகை கிடைக்கும். அதனை வைத்து ஏலத்தில் தரமான வீரர்களை வாங்க முடிவு செய்துள்ளனர். அந்த 12 பேர் பட்டியல்: டெவன் கோன்வே, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, மதிஷா பதிரானா, தீபக் கூடா, விஜய் சங்கர், கமலேஷ் நாகர்கோடி, ஜிம்பி ஓவர்டன், ராகுல் திருப்பாதி, ஸ்ரேயஸ் கோபால், ரச்சின் ரவீந்திரா, ஷேக் ரஷீத் ஆகியோரை நீக்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. 19வது சீசனுக்கு முன் மினி ஏலம் தான் நடைபெற உள்ளது. இதனால் அந்த ஏலத்தில் சில தரமான வீரர்கள் மட்டுமே பங்கேற்க வாய்ப்புள்ளது. சிஎஸ்கே 12 வீரர்களை வெளியேற்றுவதால் மெகா ஏலத்தை போல அதிக பணத்துடன் இருக்கும் என்பதால் மினி ஏலத்திற்கு வரும் வீரர்களில் தேவையானவர்களை டார்கெட் செய்து வாங்க முடியும். ருத்ராஜ் கெய்க்வாட்டால் கேப்டன்சி அழுத்தத்தை சரியாக சமாளிக்க முடியவில்லை. மேலும் சமீப காலமாக அவ்வப்போது அவருக்கு காயம் ஏற்படுகிறது. இதனால் ஃபார்மையும் தக்கவைக்க முடியாத நிலையும் ஏற்படும். இவையெல்லாம் கருத்தில் கொண்டு 19வது சீசனுக்கு புது கேப்டனையும் தேர்வு செய்ய அதிக வாய்ப்புள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்திற்கும் சஞ்சு சாம்சனுக்கும் இடையில் மனக்கசப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சஞ்சு சாம்சன் வெளியேறினால் சிஎஸ்கே இவரை டார்கெட் செய்து வாங்க அதிக வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.